பாமுகம் டிவி லண்டன் தமிழ் வானொலியில் உறவுகளிருந்து கேட்டும் பார்த்து கொண்டும் இருப்பது இன்றைய நேரலை நிகழ்வுகள். நேரம் 8:35 இப்பொழுது ஆரம்பமாகின்றது. ஆன்மீக பாலம் தொகுப்போடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கலை அவர்கள் இன்றைய பொழுது வாரம் 543 இணைந்திருக்கின்றோம். 543. மிக்க நன்றி. வாருங்கள் ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி முழங்கால் மூக்குண்டிருப்பார் நம்பிக்கையான் தப்பாவர் சார்வார் தமக்கு சொல்லி நடாமோகன் சொல். இன்று திங்கட்கிழமை சுபோண நட்சத்திரம், இதைத் தொடர்ந்து அவுட்ட நட்சத்திரம், பௌர்ணமி முடிந்து பிரதமையும் காலையில முடியுது. ஒரு சித்த யோகமா இருக்கு. சில காரியங்களை செய்வதற்கு இந்த திருவோண நட்சத்திரம் சாதகமாக இருக்கிறது. இந்த காலை நிகழ்ச்சியெல்லாம் சிறப்பாக நாம் தொடர்ந்து பேசுவோம். நிறைய விஷயங்கள் பேசுவோம். நிறைய விஷயங்களை பேசிக்கொள்ளலாம். உறவுகளும் ஓடி ஓடி வந்து இணைந்து கொள்ளலாம். சர்வேசரி கதிர்த்தம்பி அவர்கள் தகவல் நினைத்திருக்கு நிறைய கேள்வியுடன். அதாவது நாங்கள் இந்த கும்பிடும் கலண்டர்களில் நிறைய படங்கள் இருக்கும் தானே ஐயா, சுவாமி படங்கள் தான் இருக்கும். அப்போ அதுகளில் அந்த அதில் இருக்கிற அந்த கடவுள்களில் வணங்கலாமா, வணங்கி விட்டு இப்போ ஒரு வருஷம் முடிய அந்த கலண்டர் முடிஞ்சு விடும் தானே ஐயா. அப்போ அதை என்ன செய்யலாம், அதை வணங்குவது சரியா? அதை வணங்கி முடிந்து விட்டு அந்த கலண்டர் நிறைவடைந்த அந்த வருஷம் முடிஞ்சிருந்தானே அதனை என்ன செய்யலாம் இருக்கு. கலண்டர்னா கீழே அந்த மட்டையில் படங்கள் இருக்குது தானே ஐயா, சிலது அப்படி படம் போட்டு கீழே டேட்டுகளோட மஞ்சள் இருக்கு, அதை கும்பிடலாமா, கும்பிட்டு விட்டு என்ன செய்யலாம் கேட்கின்றேன். அந்த காலத்தில் தகரத்திலே பெயிண்ட் பண்ணி கார்ட்போர்டுக்கு பதிலாக சரஸ்வதி, சிவபெருமான், பிள்ளையார் படங்கள் அடிச்சு இந்த பிளக்கை மட்டும்தான் வருஷம் வாங்கி மாட்டி கொடுத்துருக்காரு. அதுக்கு பிறகு ரூம் கலண்டர் வந்தது, பிளக் வந்தது. இப்போ டிஜிட்டல் வேலையில நிறைய படங்கள் எல்லாம் அடிச்சு வருது. ஆனால் நான் வச்சுக்கிற படங்களை வீசாது அதை சேர்த்து வச்சு ஸ்டோர் ரூம்ல, அது என்ன ஒரு பெரிய இடமா வரப்போகுது, ரோலாக சுற்றி ஒரு இடத்துல ஸ்டோர் ரூம்ல வச்சு விடலாம். எங்கேயாவது கடற்கரைகளில் உள்ள கோயில்களுக்கு போற நேரம் வேணா தண்ணீர வீசி விடலாம். இந்த குப்பைவாளியில போடுறது, பின்பற்றி இதெல்லாம் அவ்வளவு நல்லது இல்லை என்று நான் நினைக்கிறேன். சிலது ஐயா இந்த ஹாடான ஒரு மட்டை மாதிரி இதுகள்லையும் இருக்குத்தானே ஐயா, பிள்ளையார் அம்மன் அப்படி சொல்லி அவற்றை சுத்த முடியாது. ஆனால் இப்போ கடற்கரையிலையும் போடக்கூடாது தானே இப்போ குப்பை, அதுவும் ஒரு. ஆனால் அவன் கடற்கரையில கொண்டு வைத்து போட்டு வச்சிருந்த பொருட்கள், வீட்டை நிறைஞ்சிருக்கிற விபூதி சந்தனங்கள், புது கோயிலேருந்து வாடுறது, இதெல்லாம் சில பேர் கவனமாக அடித்து போடுற தண்ணீரையாவது விட்டுடுவார்கள். அந்த காலத்துல இருந்து அப்படித்தான் வழக்கம். ஆனா இப்ப நாங்கள் இவ்வளவு பக்தியா இருந்து எல்லாம் செய்து இந்த கருப்பு பேக் உள்ள போடுறது அவ்வளவு சிறப்பு இல்லை. சரியா, எல்லா குப்பையோடையும் சேர்ந்து. சரி, நன்றி. நகுலாஸ்வநாதன் அவர்கள் வணக்கம், வாங்க. இனிய காலை உற்சாக வணக்கம் வாணிமோகன். இனிய காலை உற்சாக வணக்கம் ஐயா. வணக்கம், வாங்க. ஆமா, உங்களோட நிகழ்ச்சிக்கு சிறப்பு வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி அம்மா. ஆமா, அருமையான இப்பொழுது தேர்காலம் என்று சொல்லலாம். ஜெர்மனியில் ஒரு கோவில்கள் வழிபாடுகள் தேர் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு கோயிலும். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஐயா. இந்த காலங்கள் நல்ல வெயில், காலநிலையும் சாதகமாக இருக்கிறது. நேற்று இங்கு முருகன் கோவில் தேர் திருவிழா நடைபெற்றது, ஆறுமுக வேலழகன் பம் நகர்ல. என்னென்னால் ஐயா, இந்த பால் செம்பெடுக்கிறோம் தானே, அது தலையில கொண்டு போகணுமா கையில கொண்டு போகணுமா? அதாவது அந்த காலத்துலமா ஒரு ரவுண்டு துணியால சுத்தி வச்சு தலைக்கு சும்மாடு காவடி ஆடுங்க வளர்க்குறது.
ம் அதுக்கு பிறகு இப்ப இப்படி தூக்கி கொண்டு நிற்கிறாங்க. ம் ம் எப்படி இருந்தாலும் ஹிருதயபூர்வமாகவும் தலையே நீ வணங்காய் என்ற அந்த தலைக்கீழ ஹிருதயஸ்தானத்திலையும் தலையில கபாலஸ்தானத்திலையும் இறைவனை நினைத்துக் கொண்டு முருகா 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 முருகான்னு பாடிக்கொண்டு பஜனை பாடிக்கொண்டு ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி என்று சொல்லிக்கொண்டு அதை கவனமாக துப்புரவாக கொண்டு போய் தேர் ஆலயம் சென்று அடையும் போது அதை பக்குவமாக குருக்களிடத்திலே கொடுத்து ம் அதை பிராச்சித்த அபிஷேகத்தோட பண்ணுவாங்க. ஆம், இங்கு வந்து நேற்று ஒரு வித்தியாசமாக தமிழில் பூசை நடைபெற்றது. நாங்களே பாச்சம்படுத்த நாங்களே அந்த முருகனுக்கு பாதங்களில் பாதை தனிய பாதங்களில் மட்டும் அபிஷேகம் செய்தோம். நாங்க கொண்டு போன பாதை. அடுத்தது இன்னொரு கேள்வி ஐயா, அதுக்குள்ள ஒரு தேசிக்காய் தருவார்கள், வேப்பிலையும் தருவார்கள். அந்த ரெண்டையும் நான் என்ன செய்யணும்? அது சுவாமி இடத்துல பால் அபிஷேகம் பண்ணும்போது சமர்ப்பிக்கத்தான் வேணும். அது பால் குடம் கொண்டு வரைக்கும் உங்களுக்கு தீட்டுப்படாம இருப்பதற்காகவும் உங்களுக்கு திஷ்டிகள் வராமல் இருக்க உங்களோட ஒரு பாதுகாப்புக்கு வேப்பிலையும் எலுமிச்சம்பழம் தரும்போது நீங்க சுத்தி கொண்டு வந்து குருக்கள்கிட்ட கொடுத்து அந்த பாதாள விந்தத்தை நீங்க உங்க கையாலே அபிஷேகம் பண்ண விட்டால் நீங்க அந்த பாதாள விந்தத்தை சமர்ப்பிச்சுன்னு அந்த பாலை விட்டு விடலாம். அதனால எந்தவித குற்றமும் இல்ல. அப்ப அந்த தேசிக்காயை நான் வீட்டை கொண்டு போக சொல்லி தந்தவர். அப்ப நான் அதை பாவிக்கலாம் தானே? தாராளமா வீட்டுல கொண்டு சுவாமி ரூம்ல வைக்கலாம். ரைட், ஓகே. நன்றி ஐயா, நன்றி. விளக்கத்துக்கு நன்றி, தகவலுக்கு நன்றி. நன்றி 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 நன்றி. இனி உறவுகளை உணர்ந்து கொள்ளலாம். நீங்கள் எங்கேயும் ஒரு கோவில்களுக்கு போகலையா? போன கிழமை நாபசனி அம்மன், இந்த கிழமை முற்று முழுவதுமான நிகழ்ச்சியிலையா நேற்று மறுசரிய பெருமாள் பொழுது பாக்கில் நடந்தது. நேற்று எங்க இருந்து கோவில்? நேற்று இல்லையே, நான் நினைக்கிறேன் வாரக்கிழமைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். தேரும் கொடியேற்றமும் இருக்கு. தேர் ஒரு கோயில் கொடியேற்றம் என்று நினைக்கின்றேன். நேற்று அந்த ஸ்பெஷல் பிள்ளைகள் அவர்களை பார்க்கல சந்திக்கிறோம் நாங்களும் ஒரு வருஷமும். அப்போ அது நடந்தது சிறப்பாகவே. நாங்கள் 2 நாளா குரு பூர்ணிமா தானே ரொம்ப பிஸியா போயிட்டு. குரு பூர்ணிமா குரு வந்து நிறைய அங்கே படிக்கிற தமிழ் பாடசாலை பிள்ளைகளுக்கெல்லாம் மலராட்டி சாமி அப்பா என்ன நடந்தது நேற்று? நேற்று குரு பூர்ணிமாவுக்கு தேர் திருவிழா சின்னதா ஒரு தேர் ஒன்று செய்து. எங்க அது? பாபா கோயில். பாபா நேற்று ஒரு 1000-2000 சாப்பிட்டு நேற்று நல்ல ஜனம், நல்ல கூட்டம். இந்தியாவில இருந்தெல்லாம் கீழடியில இதெல்லாம் வந்துருந்தாங்க ஆட்கள். நடந்து ரொம்ப நான் காலையில் வாங்க 2 மணி வந்து மனைவி ஓடி வந்திருக்கு. நீங்க அந்த பின்னுக்கு போட்டிருக்கிற படத்துல செம்பரத்தம் பூவுல அந்த வெள்ளையா ஒரு இது வந்திருக்கு பாத்தீங்கன்னா மகரந்தம். அதான் இந்த சிகப்பு பூக்கு வெள்ளை மகரந்தம் வராதா? சிகப்பா தான் ரைட்டா வரும். இது அதுல பாத்தீங்கன்னா 5 இதழ் இப்படி வச்சீங்கன்னா மேல இதழ் பிள்ளையாடுற தலை, இந்த பக்கம் 2 கஞ்சி 2 காலும் அவருக்கு தும்பிக்கையுமாக வரும். இதை எடுத்து போட்டதானே ஐயா? வெள்ளையா வராது, ஒரு ஒரு மஞ்சள் மாதிரி ஒன்றா இருக்குமே. ஒரு பச்சையா ஒரு பின்னுக்கு ஒரு இடம் இருக்கு. அதை கிள்ளி விட்ட உடனே உள்ளுக்கு சிவலிங்கம் இருக்கும். இந்த அளவுல மறைய நின்றுளான் மாமணி சோழியார். அதாவது செம்பரத்தம்பூ சிவபெருமானுக்கு பிள்ளையாருக்கு அதில் ஆயுர்வேதமாக எண்ணெய் சட்டியில போட்டு நல்லெண்ணெயோ பாவிக்கிற எண்ணெயில வறுத்து எண்ணெய் தலைக்கு வச்சிருக்கணும். தலையில அந்த முடி பிள்ளையாவாக எல்லாம் கொஞ்சம் குறையும்.
அதுல சட்னியும் அரைச்சு சாப்பிடுவாங்க பொடி பொடியா வெட்டி. ஆமாம், சட்னி செய்கிறது மற்ற சின்ன வர மாதிரி செய்கிறது ஐயா, ஷம்பு தள்ள வச்சுதான்றது. அதாவது உடம்புக்கும் ஆயுர்வேதா உடம்புக்கும் நல்லா வெளியிலேயும் எண்ணெயா பூசும்போது தோல் சம்பந்த சில வியாதிகளை மாற்றி விடுவார். செம்பருத்தி ஆ, ஜெயந்தி வேற பாலா. இந்த 7 8 கலர் இருக்குமா? ஆம், ஆம். ஜெயந்தி பாலா அவர்கள் அது கேள்வி ஐயா. இனிய காலை வணக்கம் திரு வாணிமோகன் ராம குருக்கள் ஐயா அவருக்கு வணக்கம். பெண் நட்சத்திரம் கேட்டை, ராசி விருட்சிகம், ஆண் நட்சத்திரம் சித்திரை, ராசி கன்னி. இருவருக்கும் வருகிற வருடம் 2025ஆம் ஆண்டு வைகாசி மாதம் ஆங்கில திகதியின் படி 16/5/2025 வெள்ளிக்கிழமை மற்றும் 29/5/2025 வியாழக்கிழமை. எந்த நாள் திருமணம் செய்வதற்கு 2 நாளில் உண்டு செய்வதற்கு நல்ல நாள் என்று பார்த்து சொல்ல முடியுமா? 16/25 வரும் 2025. முதல் இவங்களே நட்சத்திரத்தை அவருக்கு எண்ணி பார்ப்போம். கேட்டை, விருட்சியம், உத்திராடம், சித்திரை, உத்திராடம், கன்னியா. திருவோணம். அவர் பிட்டம் வந்தால் 6வதா வந்து 6 சித்திரை மிருகசீர்ஷமாக வந்து நட்சத்திர பொருத்தங்கள் சிறப்பாக இருக்கிறது. அப்போ சித்திர மாசம் வார சித்திரையில தான் செய்ய போறாங்க. ரெண்டு வைகாசி. வைகாசி என்ன தியதி? 16/5/2025, 29/5/2025. ரெண்டுல இது இதில் செய்யலாம். வெள்ளி வியாழனும் போட்டிருக்காண்டு பார்ப்போம். முகூர்த்தம் போட்டிருக்காண்டு பார்ப்போம். இந்த தேதியில 16 முதல் தேதி என்ன சொன்னீங்களோ? 16/5/2025. 16 இருக்கும். அது வெள்ளிக்கிழமை வருதாம். 16/2025 மே மாசம் என்னம்மா? வைகாசி. 16 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மூல நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் முகூர்த்தம் போட்டிருக்காங்க. அல்லது வியாழன் 29. இல்ல 9ல இப்ப இவ கேட்டையானதால கேட்டை மூலம் ஜென்மம் சம்பத்தாக வருகிறது. 16ஆம் தேதி சிறப்பு. அடுத்தது 29/5. பின்னுக்கு ரொம்ப தள்ளி கொண்டு போகுது. 29 சொல்லு. இல்லை, அது வியாழக்கிழமை தான். ஆனால் டென்னில் இது ஆங்கில தேதியின் படி தான். சரி, நான் முகூர்த்தம் பார்க்குறது. முகூர்த்த பத்திரிகையில 16ஆம் தேதி சிறப்பு, 18ஆம் தேதி சிறப்பு, 19 சிறப்பு, 28 சிறப்பு புதன்கிழமை, அப்புறம் 6/6 சிறப்பு, அப்புறம் 8/6 சிறப்பு. முகூர்த்தங்கள் போட்டுருந்தா தானே கல்யாணத்துல கல்யாணத்துக்கு நாள் எடுப்பாங்களம்மா. 16 நல்ல மட்டும் சொன்னீங்க நீயா? 16 சொல்லும்போது அதுல வெள்ளிக்கிழமையும் சதுர்த்தியும் குலமும் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனா வெள்ளிக்கிழமையானதுனால விஸ்தாரமாக கல்யாணம் செய்யறதுக்கு 9 தொடங்கினாதான் 11 முடிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் ராகு காலம் வந்துடும் வெள்ளிக்கிழமையானதுனால. ஆகவே நேரத்தை மிச்சப்படுத்தி கேமராமேனுக்கும் இடம் கொடுக்கணும், பொண்ணை அழைச்சி கொண்டு வரதுக்கு இடம் கொடுக்கணும், முகூர்த்தத்துக்கு இடம் கொடுக்க வேணும். அப்புறம் அம்மை வச்சு அருந்ததி சுற்றி வர்றதுக்கு பெரிய வாசி வளர்க்குறதுலாம் இடம் 9 to 11 2 மணிக்கு இருக்கு. டைமுக்கு மழை வரைக்கும் மாப்பிள்ளை வந்துட்டால் உடனே பெண்ணையும் கூட்டி கொண்டாந்து 2 பேருக்கும் சங்கல்பம் செய்து போட்டு முகூர்த்தத்து அதாவது தாலி கட்டி விட்டால் சிறப்பாக இருக்கும். சரி, அப்போ 28ன்னு சொல்றீங்க ஐயா? 29க்கு பதிலாக அவங்க யார்கிட்ட எடுத்தாங்க தெரியாதோ. அதையோ ஒரு ரீசெக் பண்ணி கொள்ளட்டும். 16 உத்தமமா எடுத்து கொள்ளலாம். இதுதான் இல்லை பல நூல்களை எல்லாம் குடியேற்றி திருவிழா மயமா இருக்கு. ஹைதராபாத்தை பார்த்தா அந்த பக்கம் பெங்களூர் பூனா தமிழ்நாடு பூங்காவும். ஆடி மாசம் வந்தாலே ஆடிக்குள் காய்ச்சின உடனே எல்லா அம்மன் கோவில்களையும் கொடியேற்றி ஆடி திருவிழா சொல்லி போட்டு குங்குமம் சந்தனம் சிவப்பு எல்லா சாரியும் சிறப்பா தான் வழிபாடும் ஓம் சக்தி பராசக்தி சொல்லிட்டு எல்லா இடத்துலையும்
வழிபாடு, அம்மன் வழிபாடு செய்து இனி வரும். இன்னைக்கு திருவோணம், அப்புறம் இன்னொரு 9 18 கிட்ட ஆடிப்பூரம் வரும். ஆடிப்பூரம் இருந்து அப்புறம் ஆடி அமாவாசை. இந்த ஆடி செவ்வாயை தேடி வழிபாடு செய்ய வரும். ஆடி செவ்வாயில தேடி பெண்கள் அம்மனுக்கு போனா அவர் குங்குமார்ச்சனை பரசுராமம் என்பது செய்ய தேடிட்ட. அதனால நான் குடும்ப இந்த காலத்துல பரசுராமன் போது மாலை இந்த ராகால நேரத்துல எல்லாரையும் விளக்கு வச்சு 1.5 தியானம் லலிதா சகஸ்ரநாமம் அம்பாளுக்கு செஞ்சு அவங்களுக்கு எல்லாருக்கும் கருப்பு நூல் கட்டி விடுவது வழக்கம். எல்லாருக்கும் நேரமும் கிடையாது. இதுக்கு போய் வழிபாடு செய்யும்போது தொழில் மூலமாக இருக்கும்போது தொழிலையும் பார்க்க வேண்டும். வேலையை போயிட்டு வரணும். 5:30 மணிக்கு வருவார். மாலை சாயந்தரம் போயிட்டு எல்லாம் அம்பாவுடைய அருளால எல்லாருக்கும் எல்லா செல்வம் கிடைக்க வேண்டும். நான் பிரார்த்தனை பண்ணுவோம். யாரும் வராங்க. நன்றி லட்சுமி அம்மா. வணக்கம். வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வாங்க. வணக்கம். வாங்க. இப்ப சொல்லியிருந்தீங்களே ஐயா, அந்த ராகு காலத்துல செவ்வாய்க்கிழமையில ராகு காலத்துல விளக்கு வச்சு கும்பிட வேணும்னு சொல்லி என்னென்ன சோஸ்திரம் படிக்க வேணும் ஐயா? அதுல விளக்கேற்றி அந்த புத்தகங்கள் நிறைய விற்கிது. நீங்க தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். அம்பாள் போற்றி அதை படிக்கலாம். அல்லாது முக்கியமாக கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரி அம்மா என்னதான் சக்திகள் ராஜராஜேஸ்வரி துர்கை என்னதான் இருந்தால் கருமாரி அம்மனுக்கு தான் கூட சக்தி கூடியிருக்கு. புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த தலை மட்டும் இருக்கும். அதுக்கு ஒரு வேப்பலைய மேல வச்சு ஒரு பூவை பிடிச்சு. ஆனா எல்லா கோயிலும் சமயபுர மாரியம்மனா இருந்தாலும் கீழே ஒரு தலை இருக்கு. தெரியுதாம்மா? அந்த அம்பாள் தான் பரசுராமர் இருக்கிறார் தானே, அவருடைய தாயார் ரேணுகா தேவி. ரேணுகா கேட்டா அவள் இந்த புராணங்களை பாத்தீங்கன்னாக்கா பரசுராமன் அப்பா சொல்றார் தாயார போய் வெட்டி விடு சொல்றார். நான் வெட்டுறேன், எனக்கு நீ ஒரு வரம் தரணும். நீ வெட்டிட்டு வா, நான் வரம் தாகிறேன். இவர் வெட்டிட்டு வந்த பிறகு இவர் சொல்றா எனக்கு அம்மா வேணும். இவர் சொல்றார் அந்த அம்மா கிடைக்காது, நீ இப்படி போ, வடக்கு பாகத்தை வச்சு யாரு படுத்திருக்கிறாங்களோ அவங்களுடைய தலையை வெட்டி கொண்டு போய் உனக்கு தாயார் எழுந்திருவார். அப்படி சொன்ன உடனே பரசுராமர் கோடாலி வச்சிருப்பாங்க. தெரிஞ்சாலே கோடாலி, அதை எடுத்து இப்படி போகும்போது ஒரு சாதியிலே குறைஞ்சது தெரியும் தானே, இந்த பெரிய இதெல்லாம் தொங்கு போட்டிருப்பாங்க. அதுல சக்கரம் அப்படி இப்படி இருந்து அவர் அதாவது என்ன சொல்ல, அந்த அம்மா படுத்து தூங்குறாங்க. தலைய சம்ஹாரம் பண்ணி தொடர்ந்து வச்ச உடனே உயிர் தெரிகிறார். தாயார் மீண்டும் கிடைக்கிறார். அதான் தலை மாறி வந்ததுனால்தான் அந்த அம்பாளுக்கு கருமாரி அம்மனாகவும் ரேணுகாதேவி. கதைகளுக்குள்ள கதைகள் நிறைய 1000 கதை இருக்குமா. ரேணுகாதேவியை கும்பிட்டு கொண்டு வந்தாலே மனசுக்கு நிம்மதி, குடும்பத்தில் சண்டை சச்சரவு. இதனால்தான் இந்த ராகுகாலத்துல வழிபாடு செய்து அம்பாளுக்கு சில இடங்கள்ல ராகுகாலத்துல அபிஷேகம் செய்தால் இந்த திருத்தத்தை கொண்டு உள்தந்து இருக்கிறார். ஒரு எலுமிச்சம்பழம் பூஜை பண்ணி வந்து சில பிராச்சித்தங்களை செய்து கொண்டு வருவது வீட்டிலே நிம்மதி நல்லா இருக்கும். லலிதா சகஸ்ரநாமமும் படிக்கணும் ஐயா. ராகு காலம் என்பது
1.5 மணித்தியாலம் கிட்ட நிக்கும். இருக்குது. ஓமையா. இப்ப லண்டன்ல வந்து சூரிய பகவான் 12 மணித்தியாலம் வேலை செய்யறது இல்லை. இல்ல. ஓமை. இலங்கையில இந்தியால 12 காலையில சூரிய உதயம், மாலை 5:30 அஸ்தமனமா. இங்க அப்படி இல்லை. இங்க ராத்திரி சூரிய அஸ்தமனம், காலையில சூரியன் 5 மணிக்கு உதயமானால் 9 மணிக்கு தான் மறைகிறார். அப்படி மறையிற நேரம் செவ்வாய்க்கிழமை ராகுகால இவர் போட்டுட்டார் 5 மணி முதல் 7 மணி மட்டும். கொஞ்சம் கூடி கூடி வரும். ஆகவே அந்த நேரம் 5-2-7ன்னா 20 நிமிஷம் போடும். லலிதா சஹஸ்ரநாமம் ஸ்ரீல போட்டு கேட்டாலும் நீங்க படிச்சாலும் லலிதா சஹஸ்ரநாமம், திருசதி, மாலாமந்திரம் இதெல்லாம் படிக்கிறது அம்பாளுக்கு மனசுக்கு. அதுவும் நிறைய பாடல்கள், தமிழ் பாடல்கள் போட்டிகள் வந்திருக்கு. அம்பாள் போட்டி கருமாரியம்மன் பேர்ல வந்திருக்கு, மற்ற துர்கியம்மன் பேர்ல வந்திருக்கு. இதெல்லாம் நாங்கள் மனப்பாடம் செய்து உட்கார்ந்து தியானம் செய்வதனாலே குடும்பத்துக்கு நல்லது. நல்லது ஐயா. நல்லது ஐயா. நன்றி நன்றி. அதான் அந்த விளக்க நீங்கள் இப்ப கதைச்சபடியால கேட்டு நான் வாழ்வு ஆனவள் வாக்கு ஆனவள் அந்த பாட்டு நடுக படிக்கிறேன் ஐயா. அது ஒரு உண்டு. மற்ற நீங்க சொன்ன மாதிரி கருமாரி அம்மன் பாட்டும் அநேகமாக வெள்ளிக்கிழமையும் இதுக்கும் இந்த நேரத்திலும் அதிகமாக பாடல்கள் நிறைய இருந்தாலும் அந்த உடம்புல ஒரு ஸ்பிரிட் வரப்பா. அதுதான் ஐயா. அதுதான் ஐயா. அந்த இது இந்த கற்பூர நாயகியே அந்த அதுக்கு பம்பை உடுக்கு இதெல்லாம் அடிச்சு சத்தம் வரும் போதுமா உடம்புல ஒரு மனசு கொஞ்சம் அம்பாள் மேல திறந்து கொடுக்கும். அது அதுல அது ஒரு உண்மை. அது கேட்கறதுக்கு ஒரு சொந்த இதா இருக்கும். உடம்புல ரத்தோட்டம் கூடும் ஐயா. ஆமா, எல்லாம் வைப்ரேஷன் பவர். அதுதான் ஐயா. உண்மை உண்மை உண்மை. அடுத்து இன்னொரு கேள்வி ஐயா, இன்னொரு சந்தேகமாக இருக்கிறது. என்னென்று சொன்னால், தாய் இந்த சகோதரங்கள் இறந்திருந்தால் தாய் தகப்பனுக்கு திதி செய்யக்கூடாதா ஐயா? திவசம் அது பார்க்கணும் எத்தனை மாசத்துல அந்த இறந்தவர் திவசம் முடியுது. இல்ல அந்த வருஷத்துல செய்யக்கூடாதா? அதுல பார்க்கணும் யாருடையது செய்ய போறீங்கள். தகப்பனுடையது. அப்போ தகப்பனால வருஷாப்திகள் வேற எதுவும் இடையில வந்துதா பிரச்சனைகள் இல்லையா? ஒரு ஆள் இறந்து 1 வருஷம் ஆகிறதுக்குள்ளேயே வேற யாரும் இறந்து போனாங்களோ இல்லையா? இப்ப தகப்பனாருடைய தீதி அந்த வருஷம் கொடுக்கறது ஆண்டு திவசம், அதைத்தான் இப்ப கொடுக்கறதுக்கு அவருடைய மகன் ஒரு ஆள் இறந்து போயிருக்கிறார். அது முடிஞ்சது, 31 முடிஞ்சது ஐயா. ஆமா, இறந்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்யலாம். செய்ய விடாமல் இருந்தால் அந்த வருஷா திதியோ அப்பாவோட திதியோடையே இவருக்கும் சேர்த்து ஒரு தானத்தை கொடுத்தோ குண்டம் போட்டோ என்ன செய்யறீங்களோ உங்களோட வழக்கமான இது மோட்ச விளக்கு வைக்கிறது, அர்ச்சனை செய்வது, இதெல்லாம் நீங்க செய்யலாம். இறந்தவர்களுக்காக பிரார்த்தனை தானே. ஓம் ஐயா. ஆனா நான் என்னுடைய அபிப்பிராயம் என்னென்றால் ஐயா, நான் உங்களை கேட்கறேன் சரியா விளையாண்டதுக்காண்டி தான் ஐயாவுடைய கதை கேட்கறேன். அந்த கேள்வி இப்ப தாய் தகப்பன் இறந்திருந்தால் தான் மகனுக்கு அந்த வீட்டுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கோ கொடுக்க கூடாதுன்னு சொல்றவியல் என்ன ஐயா? அதாவது அந்த 10 நாள் கிரியோடைய முடிஞ்சிடு. சரி. 31 நாள் அவருக்காக கும்பிடுறீங்க தானே. ஓமையா. அதோடய முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அப்பா இருக்கும்போது அங்கிட்டு கர்மங்கள் செய்வதற்கு சான்ஸ் இல்லை. ஒரு பிரார்த்தனை பண்ணலாம், வழிபாடு செய்யலாம், அவ்வளவு. சரி சரி. அப்ப இதைத்தான் சொல்லி இருந்தார்கள். இப்ப என்னன்னா மகன் தகப்பன் இது அந்த மகனும் கொடுக்கறது இல்லை, மற்ற மகன் தான் கொடுக்கிறவர். அவர் சொன்னார் இப்படி தனக்கு கொடுக்க கூடாதுன்னு சொன்னதுன்னு சொல்லி, அதைத்தான் நான் உங்களிடம் ஒரு காலத்தில் இறந்தவருக்கு பிரார்த்தனை செய்யலாம். தாப்புனார் இருக்கும்போது தாப்புனார் கொண்டு 2 பூ போட்டு வழிபாடு செய்யலாம். பெருசாக ஏதாவது தானங்கள் கொடுக்கறதானாலும் கோவில கொண்டு ஒரு மோட்சார்ச்சனை பண்ணி தானங்கள் கொடுக்கலாம். அவ்வளவு விஸ்தாரமாக சொல்லப்படவில்லை. இப்ப நாங்கள் ஐயாவை கூப்பிட்டு வீட்டுல செய்யக்கூடாது ஐயா? அது அவரோட படம் நீங்களே படைச்சு அவருக்கு படைக்கலாமே. இல்ல அப்படி செய்யலாம். இல்ல இவர் ஐயரை ஐயா கூப்பிட்டு தான் வீட்டுல 2 செய்யறவர் அந்த தேதி எவரி ஆண்டு துவசமும். அதனால தோஷம் இல்லையுமா? செய்யலாம்
செய்யலாம். அதனால செய்யறது பிரச்சனை இல்லை. அதுல இந்த சில விதிமுறைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சரி. இன்னாருக்கு இன்னார் எப்படி செய்ய வேணும் என்பதெல்லாம் சிராத்த காண்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. இருக்கிறது. ஆகவே அதுல நீங்க வழக்கமா இந்த குழுக்களை கூப்பிடுறீங்களோ அவர்கிட்ட கேட்டு அதை பக்குவமாக செய்ய அந்த ஆத்மாவை சாந்திப்படுத்து. சரி சரி. அது இப்ப வழக்கம் ஒவ்வொரு ஐயா மாதிரி ஒவ்வொன்றில் ஐயா சொல்லினோம். அதைத்தான் நான் உங்களிடம் இப்ப அதை கேட்டேன் நான் விளம்பரமா. இல்ல ஐயா, அது உண்மை முரசரி விளங்க வேணும். என்ன ஐயா சும்மா நாங்கள் விட்டுட்டு இருக்கலாம். அது என்ன செய்யறது யாமொன்றும் அறியோமே பராபரமே. அதான் ஐயா அதைத்தான் அந்த விளக்கம் எங்களுக்கு உண்மையா விளக்கம் தெரிய வேணும். என்ன தெரியாம நாங்கள் இல்ல அவன் சொன்னான் இவன் சொன்னான் என்று சொல்லி அப்படி செய்யல. அது என்ன ஐயா முறதலை என்று ஒன்று இருக்குது. முறதப்பினால் சிராதங்கள் தேவசங்கள் புத்தொன்னு இதெல்லாம் செய்யறதுக்கெல்லாம் எத்தனையோ விதிமுறைகள் இருக்குது. நாம பேச போலாமானா சில பேருடைய மனசை நோகப்படும். அது உண்மைதான் ஐயா. என்றாலும் 31 நாள் ஆகாமையே கோயிலுக்கு போறாங்களோ. ஓமையா. நாங்களே சொல்ல போனா வாங்க வேண்டி மற்றதையா இல்ல. இந்த நீங்க அதை இன்னும் ஒன்று நான் சும்மா அது இங்க உங்களோட நேரம் இருக்கோ தெரியல. வாணி நான் கலைக்கலாமா ஐயா? வாணி கேளுங்களா? இல்லையா இப்ப இந்த இது தாப்பனாருக்கு கிரியல் எல்லாம் செய்து போட்ட ஐயா. உண்மையா அது ஒரு வண்டியருக்கு வங்கல் கோயிலுக்கு போக கூடாது, இதுகளுக்குள்ள முன்னுக்கு நிக்க கூடாதுன்னு எல்லாரும் சொல்லினோம். ஆனா அவன் 31 முடிஞ்ச உடனே ஐயா அங்கே அடுத்த நாள் நிக்கணும் சாமி காவரத்துக்கு இதுகளுக்கு எல்லாம். அப்படி அதெல்லாம் செய்யலாமா? நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. என்ன இல்ல ஐயா, நீங்க சொல்லலாம் ஐயா. நீங்க சொல்லி அதை உங்களுக்கு என்ன மாட்டி விட பாக்குறீங்க? இல்ல ஐயா, நீங்க இவ்வளவு வருஷமா இருக்கீங்க தானே, உங்களுக்கு தெரியும் தானே. இல்ல நீங்க ஐயா நீங்க கொண்டு வந்து எனக்கு கொக்கிய போடுறீங்க. இல்ல ஐயா, இல்ல ஐயா அப்படி சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். சரி சரியா. நன்றி ஐயா உங்களோட விளக்கத்துக்கு. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இல்லைங்க நாங்க தெரியாதான் ஐயா உங்களோட எங்கிட்ட தெரிஞ்சு கொள்றோம். சரிதான், நாங்கள் அறிய வேணும், எங்களுக்கும் தெரிய வேணும். நாங்களும் சில உண்மைகளை சொல்ல போனாலமா பிரச்சனைகள் வருது. உண்மைதான் ஐயா. ஆனா அதுக்கு நல்லது தெரிஞ்சாதான் அது நீங்கள் இவ்வளவு வருஷமாக எல்லாம் நடத்தி கொண்டிருக்கீங்கள். உங்கள் வாழ்க்கையில பார்த்திருப்பீங்கள், பூஜைகளை எல்லாம் பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் ஐயா நாங்கள் சொல்லிக்கல. இப்ப எங்கிட்ட சொல்லி தெரியும் தானே. இல்ல எங்கிட்ட சொல்லிட. நான் என்ன சொல்றேன், தயவு செய்து நிகழ்ச்சிகளை குழப்ப வராதீங்க அம்மா. ஐயா நான் இப்ப உங்களோட கேள்விதானே ஐயா கேட்டேன். சரி, அதெல்லாம் சரி. நன்றி நன்றி நன்றி. நல்ல நிகழ்ச்சி பல வருஷமா போய்கொண்டிருக்கு. நடாமோகன் தான் உங்களோட உணவு அறிஞ்சு கொள்றேன். நீங்க சும்மா கேட்டு போட்டு அப்புறம் சத்தம் இல்லாம உட்கார்ந்துருப்பீங்க. அப்படி இல்ல இல்ல சிலர் கேட்டுட்டோம் அதை திரும்ப செய்வார்கள், செய்ய வேண்டாம் என்றால். அது ஐயா சொல்றாரு. ஒரே கேள்வி 50 தடவை 100 தடவை கேட்கிறாங்கம்மா. ஏற்கனவே இதெல்லாம் பிரச்சனை பண்ணி போன கேள்விகள். இல்ல இப்ப அன்றைக்கும் ஐயா ஒரு சமயக்கிரியை ராமநாதர்களுக்கு சூழேத்தி விட்டுருவோம். இறந்த ஒருவர் இதுக்கு போயிருந்தோம் ஐயா, சமயக்கிரியா நடந்தது. அப்போ அவர் சொல்லி இருந்தார் அந்த கிரியை செய்யறதுக்குன்ற ஒரு குருக்கள் ஐயாவோ வேற ஒருவர் இருப்பார் தானே. அப்போ அவர் சொல்லியிருந்தார், இதில் பூ போட்டால் நீங்கள் 3 நாளைக்கு பிறகு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது அந்த இறந்தவருக்கு பூ போடுறது இருக்குத்தானே அது. அப்போ இன்னொருவர் சொன்னார், இல்லையே அப்படி இருக்காது, ஒரு மதமில் எடுக்கிறது அப்படி செய்தான்னு சொல்லி இப்படியெல்லாம் எங்களுக்குள்ள டிஸ்கஸ் நடந்தது. அது தெரியலை என்னவோ, எங்களோட மனம் என்னவோ, போவேணும் மட்டும்தான் போங்க, போகலாட்டா இருக்கும் ஐயா, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அவர் சொன்னார் 3 நாள் கழித்து போகலாம் கோயிலுக்காண்ட. திருட்டு என்பது எப்படி இருந்தாலும் அவங்க காக்க சொல்லுவாங்க. வாய்க்கசி போட்டால் அவங்களுக்குள்ள திருட்டு உங்களுக்கு இருக்குப்பாங்க. எண்ணெய் வைக்க போனா அப்படி இருக்கு. எல்லாத்துக்கும் லண்டன்ல நாங்கள் சில விஷயங்கள்ல இவங்க பங்கு பற்றி செய்யும் போது ஏன்னா வீட்டை சுத்தமா வச்சு கொள்ளணும். சில பேர் அவங்கள மாதிரி இவங்களும் திருட்டு காப்பாங்க. சில பேர் கோயிலேருந்து தீர்த்த குழந்தை தெளிச்சு போட்டு சுபகாரியங்களுக்கு பங்கு விட்டுறாங்க. நாளைக்கு சொல்ல முடியாது நீங்க இப்படி செய்யோ அப்படின்னு இந்த சட்ட வரம்புகளை நாங்க கொண்டு போயிட்டு
தனங்களுடைய மனதில பூத்த முடியாது. ஏன்னு கேட்டாங்க, இப்ப எல்லாம் எவ்வளவு துக்கங்கள் நடந்தே 16ஆம் தேதி 20ஆம் தேதியில கல்யாணம் பண்ணி தானம் பண்ணி கன்னியாதானம் பண்ணி ஆம் கொடுக்குறாங்க. செய்கின்றது. இப்ப நாங்கள் இதை சொல்வதற்கு இல்லைன்னு கேட்டா, இந்த கல்யாணத்தை பின்னுக்கு தள்ளி போட்டாலும் ஒரு வருஷம் ஆயிரும். அப்புறம் மாப்பிள்ளை வேற எங்கேயாவது வேற இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி வந்து போயிடுவோம். பல வசதிகளை பார்த்துத்தான் இவங்க இப்போ தங்களுக்கு ஏற்ற மாதிரி சில வசதிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் கோயில் தீர்த்தத்தை தெளிச்சு அவங்க சுத்தப்படுத்தி கொண்டு மன சுத்தம் செய்து கொண்டால் போதும்னு நினைக்கிறேன். ம் ம் இப்பொழுது ஐயா இப்போ வாய்க்கரிசி மற்றது இந்த எண்ணெய் வைக்கிறதெல்லாம் ரெண்டும் செய்தால் எத்தனை மாதத்துக்கு வருஷத்துக்கு போகக்கூடாது ஐயா கோயிலுக்கு? இப்போ சொந்த உறவுகளாக செய்வார்கள், அது இப்போ எல்லாரும் செய்ய மாட்டார்கள் தானே. அதாவது இந்த வாய்க்கரிசியில போட்டு எண்ணெய் வச்சா அவங்களுக்கு எப்ப தீட்டு நீங்குதோ அப்பதான் இவருக்கு நீங்கும். தாயாதின்னு சொல்லுவாங்க. அதாவது இனபந்துகள் சம்பந்தம் இல்லாம சம்பந்தப்படுத்திவங்க தாயாதி. அப்பா வழி அம்மா வழியில சம்பந்தம் இல்லாட்டின்னு போய் அந்த கடமை சீரா தானே. சும்மா ஊருக்கு கேமராக்கு இல்லை, நான் அப்படி செய்தால் எத்தனை மாதத்துக்கு போகக்கூடாது கோயிலுக்கு? அப்படி ஒரு மாசம். ஒரு மாதம் மாசம் உரிமை உள்ளவன் ஒரு வருஷம் செய்வார். மாசியம் கொடுத்து மோட்சார்ச்சனை செய்து அதுகளை செய்யலாம். அது நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் சும்மா நாங்கள் ஒவ்வொரு கோயில்ல திருவிழா உபயம் பண்ணுன்னா சில பேர் சொல்றாங்க அவர் உபயக்காரர் உபயம் செய்யட்டும், நீ தர்ம போடாட்டி பரவாயில்ல வந்து சாமி தூக்கி எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா இது முக்கியம். நான் ஒன்றும் சொல்றது உள்ள போனாலும் யாரும் வராங்களா தங்கட இதுக்கேற்ற மாதிரி இப்போ எல்லாம் செய்யறாரு, ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனையோ பேர் வெளிநாட்டிலேருந்தும் இலங்கையிலேருந்தும் வராங்க இங்க உபதேசம் பண்றதுக்கு. அதுதான் ஆமாம், எல்லாம் மணி 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 சுக்கிரன் இது கனகதுர்க்கி அம்மன் கோயில் எப்பொழுதோ லக்ஷ்மி அம்மா ஐயா தெரியுமா? கனகதுர்க்கி அம்மன் கோயில் கொடியேறிட்டா அல்லது தொடங்கியாச்சு. 3 நாள் 4 நாள் ஆச்சு. சரி, எப்போ தேரண்டு ஒரு தரம் சொல்லுங்களா? அப்புறம் ஒரு தரம் நான் ஒரு நாளும் போக இல்லை தேர் திருவிழாக்கு. ஐயா அவருக்கு பார்த்து சொல்லுங்க. எத்தனை நாட்கள்? 25 நாள். 25 நாளா? அப்போ ஆகஸ்ட் அப்படி ஆகும். நான் பாப்பேன். ஆடி செவ்வாய் வேற இருக்கு, ஆடி அமாவாசை வேற இருக்கு. இது வருதுன்னு பாப்போம்மா. ஆடி பூரம் ஆண்டாளுக்கு விழா இருக்கு. எல்லா கோயிலையும் எல்லா சிறப்பான நிகழ்வு இருக்கு. வரலட்சுமி பூஜை இருக்கு. வரலட்சுமி பூஜை ஆகஸ்ட் 16 ஐயா. ஆகஸ்ட் 16 வெள்ளிக்கிழமை வரும். பூரணை ஆவணி மாசம் அங்கிட்டு பிறந்துடும். இப்ப இது வந்து அநேகமாக இதுல காலையில இல்லை பாபம் எப்பன்னு தெரியல. எத்தனை நாள் திருவிழான்னு தெரியாம 23 நாளா 13 நாளா 15 நாளா 25 நாள் திருவிழா ஐயா. 25 இங்க போட்டுருக்கு 11ஆம் தேதி துர்க்கியம்மன் கோயில் தேர். இப்ப ஆகஸ்ட் 11. அன்றைக்கு தான் நீங்க முருகன் கோயில் தேர்ன்னு நினைக்கின்றேன்னு தெரியல. சில இடங்கள்ல ரெண்டும் க்ளோஸ் ஆகும். சில நேரங்களில் 2 கோயிலும் தேர் ஒருமிக்க வாரது வரலாம நினைக்கிறேன். இங்க கொடியேற்ற மாறாள வேண்டார்கள், இங்க 10-12 நாள் தானே. அவங்கள 25 நாள். ரொம்ப நேரம் ஆச்சுமா நான் வர்றதுமே இல்லை. இப்போ டிராஃபிக் ரோட்டு ஒர்க்குகள் அப்படி க்ளோசிங் அப்படி எல்லாம் இருக்கிற பயணங்கள். அவங்களும் நாடு நல்லா இருக்க வேணும்னு ரோடு எல்லாம் திருப்பி குத்தி முன்னாடி மறுபடியும் புது தார் எல்லாம் விட்டு. அதனால என்ன இந்த டிராஃபிக் வந்து மாட்டிக்கிட்டோம்னா 2 மணிக்காலம் ஆயிருக்கு. ஆமாம். சரி, என் உறவுகள் உங்கள் பக்கம் கேள்வியில் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். நேரம் 9:10 இணைந்திருப்பது ஆன்மீக பாலத்தோடு 543வது வாரத்துடன் இணைந்திருக்கின்றோம்.
இப்ப இங்கேருந்து யாரும் இந்த கோயில்களுக்கு காசி ராமேஸ்வரம் இப்படின்னு கூட்டிக் கொண்டு போறவங்க யாராவது இருக்காங்களாமா இங்க செய்யறாங்களோ? இருக்கிறார்களாம் ஐயா, அப்படி வேணுமென்னா அறிஞ்சு சொல்கிறேன். ஓ ஐயா கன பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறார்கள் தானே. காசி முதலாய திருப்பதி எல்லாம் கூட்டி கொண்டு போய் அப்படியே ஃபுல் பேக் சடங்குகள் எல்லாம் வச்சு செய்ய வச்சு ஹோட்டலில் நண்டு தண்டு செய்கிறதுக்கு கோயில்கள்லேயே எல்லாம் தெரியும். அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு கேட்டவர் அதான் நான். சரியா, வணக்கம் சொன்ன வாங்க. வணக்கம் மணியக்கா, வணக்கம் குருக்களை, வணக்கம். வணக்கம் பிரபுகள், வணக்கம். கேள்விகளும் இல்லை, விளக்கங்களும் இல்லை, சும்மா ஒரு தரம் வந்து வணக்கம் எல்லோருக்கும் சொல்லிட்டு போவோம் என்று நினைத்தேன். அந்த வாய்க்கு அரிசி போடுவது இடையில் ஒரு வார்த்தைகள் வந்தது, பரிமாறப்பட்டது. அந்த வாய்க்கு அரிசி, அந்த அரிசி எனப்படுவது எப்படி, அதாவது பச்சை அரிசி குத்தி, அதுக்காக குத்தி ஒரு சுண்டு கொத்தி அந்த வாய்க்கு அரிசி போடுவதற்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட அரிசி தான் பாவிக்க வேண்டும். அதுதான் மரபு வழி. அது ஆகமத்தில் இருக்கிறோ வேதத்தில் இருக்கிறோன்றது வேற. மரபு வழி இடையிலிருந்து தொடங்கி வந்த மரபு வழி அப்படித்தான் அந்த தயார் பண்ணி அந்த அரிசை வாயில போட வேணும். குத்தி பச்சை அரிசி, இது நாம கடையில வாங்குற புழுங்கலோ பச்சையோ பாஸ்மதி தானே போடுறது உடமையா வந்துருச்சு. இந்த மரபு வழி எல்லாம் நீங்கி விட்டது. எனவே அதுகளில் நாங்கள் விளக்கம் சொல்லி கொண்டிருப்பது என்னை பொறுத்தளவில் எப்படி என்றது விளங்கு இல்லை. அந்த பூக்கள் எல்லாம் உண்மையிலே அடிப்படையான தத்துவமோ முறையோ பாவ புண்ணியங்களோ, ஒரு மரத்திலிருந்து மலர்களை பறிப்பது ஒரு பாவம். அந்த மலர்களை ஒரு சாவீடு, ஒரு தொடக்கு வீட்டுக்கு கொண்டை போடுவது அதிலும் பெரும் பாவம். இதுகளைத்தான் நான் காணக்கூடியது. இது என்னை பொறுத்தளவுல என் கருத்து. நான் இங்கு ஒரு பங்கு கொள்ளும் ஒரு உறவுகளையோ, அதாவது நேயர்களையோ, குருக்களையாவையோ அல்லது வேறு யாரையும் தனிப்பட்ட முறையில் எந்த விதத்திலும் எந்த இடத்திலும் தாக்கக்கூடிய கேள்விகளோ பிரயோகங்களோ நான் பாவிக்கவில்லை. சண்டைக்கு வந்தா சண்டை பிடிக்கும் மனோபாவம். ஆனால் என்னை தனிப்பட்ட முறையில் தாக்கப்பட்டால் சில நேரங்கள்ல துணிவேன் நானும் எதிர்கருத்துகள் சொல்வதற்கு. இருந்தும் நான் தனிப்பட்ட தாக்கங்கள் செய்வது குறைவு. அப்படி செய்திருந்தால் சுட்டி காட்டலாம். நான் அதற்கு மனம் வருந்துவேன், மன்னிப்பும் கேட்பேன். என்னை தனிப்பட்ட முறையில் தாக்கவோ, சமயத்தை ஒரு தாக்கமான முறையில் கதைப்பதையோ, மொழியை தாக்கப்படும் ஒரு நிலையிலேயோ நான் பொறுத்து கொள்ள இயலாத மனோநிலை உடையவர். எனக்கு உண்மையிலேயே சாதாரணமான நிலையில் கோபம் அல்ல, சாதாரணமாக சிந்திச்சு கொண்டிருக்கும் பொழுதும் தவறு நடந்தால் அதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு குணம்தான் எனக்கு உள்ளது இதுவரையில. அதை என்னால் மாற்றமும் மேலாது. பிறருக்காக நான் மாற்றினேன். ஆனால் நான் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் நான் மாறிக்கொண்டிருக்க வேணும். ஆனால் நான் நானாக இருக்கத்தான் விரும்புவேன் என்பதையும் இந்த இடத்தில் ஆணித்தரமாக முக்கியமாக குறிப்பிட்டு, இது பொதுவான கேள்விகளும் பொதுவான விளக்கம்தான். நான் மகாசனங்கள் நேர்களின் சார்பான ஒருவன் பிரதிநிதி அல்ல. நான் நேரில் ஒருவன். அதே மாதிரித்தான் குருக்கள் ஐயாவும் குருக்கள் மாறின் பிரதிநிதியாக இங்கே வந்து கதைப்பதாக நான் கருதவில்லை. ராமநாதர் குருக்கள் கதைக்கிறார். அவருக்கு பின்னால் எத்தனை பேர் இருக்கலாம், அது அந்த பின்னுக்கு இருக்கிற குருக்கள்மார் சார்பாக அல்ல. சில நேரங்கள்ல நாங்கள் ஒன்றும் செய்யலாது, நாங்கள் இப்படி அந்த
கூறுவதை கொஞ்சம் தவித்துக் கொள்வோம். நீங்களாக இருந்து கதையுங்கள், நாங்கள் என்று பொதுப்படையாக ஒரு பிரதிநிதியாக கதைக்க வேண்டாம். அதே விதத்திற்கால் நானும் கதைக்க வேண்டும். ஒரு நேயர் அவரின் சார்பாக அவரின் மனோநிலையில் அவர் கேட்டதை அறிந்ததை கேட்பது இயல்பு. அதுதான் இந்த நிகழ்வுக்கு முக்கியமானது. எனவே அதற்குரிய விளக்கங்களையும் விடைகளையும் கொடுத்தாக வேணும். அப்படி கொடுக்காவிட்டால் சொல்லிக் கொள்ள வேண்டும். இப்போதைக்கு இதை சொல்ல நேரம் இல்லை அல்லது எனக்கு வசதி இல்லை, நான் அடுத்த முறை கூறுகிறேன். இது அழகான நாகரிகமான முறை. எந்த ஒரு நேயரும் இந்த வானொலியில், நான் உட்பட இந்த வானொலியில் எந்த நிகழ்ச்சியையும் குழப்பு நிலையில் அல்ல, நிகழ்ச்சியை சிறப்பாக்க வரும் நேயர்கள் தான் இந்த இது. எனவே இது என்னை பொறுத்தளவில் இந்த வானிலைக்கு எதுவும் தீங்கி வரக்கூடாது. பிழையான வார்த்தைகள் இதில் பிரயோகிக்கக்கூடாது. பிழையான கருத்துக்களை, மரபு வழி வந்த மரபு முறைகளை மாறாக இந்த, அதாவது மொழியோ சமயம் என்றால் நான் கூறப்போவது சைவ சமயத்தையோ தம் மொழியையோ மாறுபாடான எதிரான வித்தியாசமான விளக்கங்களை தருவது பிழை. என்னை பொறுத்தளவில் தந்தால் அதற்குரிய திருத்தம் தான் நான் கூறுவதை ஒழிய தயவு செய்து நான் குழப்பத்துக்கு வருவதாகவோ குழப்புவதற்காக வருவதோ என்று பிறர் கூறுவது என்னால் பொறுக்க முடியாது. எனவே தயவு செய்து நான் உட்பட அதிபர் சொல்வது போல ஒவ்வொருவரும் சிந்தித்து பிறருக்கும் உதவி செய்யக்கூடிய, பிறருக்கும் விளக்கம் விளங்கக்கூடிய அளவுக்கு வினாக்களை கேட்பது அல்லது அந்த வினாக்களால்தான் வருகின்றது என்பதும் எனக்கு திட்டமான ஒரு முடிவு. எனவே எவ்வளவு நேயரோ நிகழ்ச்சி தொகுப்பாளர்களோ அவர்களின் கருத்தை, பிழையான ஒரு கருத்தை கூறுவது சரி இல்லை, பொருத்தமானது அல்ல என்றும் நான் கூறி உங்கள் நேரத்துக்கு நன்றி கூறுகிறேன். வாணியக்கா, குருக்களையா, நன்றி. 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 வணக்கம். நன்றி. வணக்கம். 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 நேரம் 9 மணி. ஆன்மீக பாடம் நேரம் 9:17. இனி உறவுகளும் அழைப்புகளுடன் இணைந்து கொள்ளலாம். வரலட்சுமி பூஜை எல்லாம் வரப்போகுது. ஆமாம், அது வரும் மாதம் 16 ஐயா, வெள்ளிக்கிழமை. நீங்க லட்சுமி கோயிலுக்கு போயிடுவீங்களோ? இங்கே இல்லை, நாளை தான் போகணும். இப்போ பக்கத்தில் இருக்கிறது, அப்போ அடிக்கடி போகிறோம். நான் அங்கே தான், அங்கே முருகன் கோயில், அங்கே பெருமாள் கோயில். பெருமாள் கோயிலுக்குள்ள ஒரு பெரிய ஆஞ்சநேயர், எல்லாம் ஆஞ்சநேயர் பக்கத்துல அம்பாள், அதாவது ஸ்ரீ ரெங்கநாதர், திருப்பதி வெங்கடாஜலபதி பாலாஜின்னு சொல்றாங்க. என்னம்மா பாலாஜி டெம்பிள்? ஆனால் இப்ப அங்கெல்லாம் பைரவர் இருக்க மாட்டார் ஐயா, அங்க வராது. ஏன்னா அவங்களுக்கு பைரவருக்கு பதிலாக சுதர்சனம் சொல்லுவாங்க. சுதர்சனம் இருக்கிறாரு. சுதர்சன சக்கரத்தாழ்வார் சொல்லி போட்டு ஆ சக்கரம், வி சக்கரம், சு சக்கரம், மகா சுதர்சன சக்கரமாக பாவிப்பாங்க. அங்கே இல்லை. ஆமாம், ரெண்டாவது இவர்கள் தானே தெலுங்கு பைரவர்கள் தானே, வைஷ்ணவர்கள் தானே. ஆமாம், அவங்க கூட. ஆனா அவங்க லட்சுமி சஹஸ்ரநாமமும் ஸ்ரீ சுத்தமும் தான் கூட ஜெபிக்கிறவங்க. ஆழ்வார்மா. ஆனா நம்ம பூக்கள் மாறும் அங்க போய் பூஜையெல்லாம் பண்ணி, ஆனா மூலஸ்தானத்துல பூஜை பண்ண விடுவாங்களோ தெரியல. திருவிழாக்களுக்கெல்லாம் வேதம் போகிறதுக்கு எல்லாம் கூட்டி கொண்டு போவாங்க. சிறப்பு. நல்லா திருவிழா நல்லா நடக்கணும். 2 திருவிழா பார்த்தேன். அதனால இப்ப எல்லா கோயில்களையும் அந்த வசந்த மண்டபம் நடக்கிறது தானே, வசந்த மண்டபம் சேர்ந்து. இப்ப இந்த கோயில்ல அது இருந்து அதுக்கு முன்னாடியே ஆஞ்சநேயர் வச்சிருக்கிறார்கள். அப்ப அந்த கோயில்ல இல்ல வசந்த மண்டபம், அது சரியா அப்படி இருக்கிறது. இப்ப அந்த வசந்த மண்டபத்துல அந்த பெரிய ஆஞ்சநேயர் சிலையை வச்சிருக்கிறார்கள்.
அது இருக்கும். இல்ல அதாவதுமா வைஷ்ணவம் விதிமுறைகள் வேறு, சைவ விதிமுறைகள் வேறு. அவங்களுக்கு சுவாமியை தூக்கி ஒரு மேசையில வச்சு அலங்காரம் பண்ணிட்டாலே அவங்களும் அந்த திருவிழா தாங்க அவங்க. அப்படிதான் செய்கிறாங்க. எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களுக்கு வசந்த மண்டபத்துல வச்சு, அது சின்ன மண்டபம் பெரிய மண்டபம், வசந்த மண்டபத்துல வச்சு அலங்காரம் பண்ணி தூப தீப நைவேத்தியம், சாப்பாடு, சுவாமிக்கு நைவேத்தியம் எல்லாம் காளாஞ்சி குப்பாவோட மேளதாரத்தோடு சுற்றி கொண்டு வசந்த மண்டபத்துல வச்சவொடனே அடுக்கு தீபம் காட்டி சோடோபச்சாரம் சொல்லக்கூடிய நிறைய நாக தீபம், பஞ்சமுக தீபம், சிம்ம தீபம், கருட தீபம், இப்படி நிறைய தீபங்கள்லாம் காட்டி கும்பங்கள் ஒரு கும்ப தீபத்துக்கு 5 பக்கம் விளக்கு வச்சு அதை இன்சாரம் தத்புருஷம் மகோரம் வாமதேவம் சத்தியோஜாதம்னு காட்டி, அப்புறம் சாமரை, சோட உபச்சாரங்கள் இப்படி கண்ணாடி காட்டி, அப்புறம் கொடை காட்டி, தாமரை வீசி, அப்புறம் விசிறி, அப்புறம் கொடி, கடைசியாக அந்த தோரணம் அதையும் காட்டி அதுக்கப்புறம் அர்ச்சனை செய்து, வசதி இருந்தால் 300 இல்லாட்டி 108 அர்ச்சனைகளை வாசிக்க விட்டு பஞ்சமுக நீராஞ்சனம் பண்ணி, அதுக்கு பிறகு வேதங்கள் 4 வேதங்கள் ஓத வேண்டும். அக்னிவேதியிலே புரோகிதம் நிக்கச்சதே உத்திரம் சொல்லி 4 வேதம் ஓதி, வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயன்னு சொல்லி, அதுக்கு பிறகு ஸ்தோத்திரங்கள், தேவி ஸ்தோத்திரம், அம்பாள் ஸ்தோத்திரம், சில இடங்களில் கணபதி தாளம், சுரசுர கணபதி சுந்தரர் கணபதி தாளம் வாசிப்பாங்க. அதுக்கப்புறம் பஞ்சபுராணம் படிக்கிறது கோவிலில் வரும், அடியார்கள் படிப்பார்கள். சிலத்தில் அங்கேயே ஓதுவாராகவே நியமிச்சிருப்பாங்க, அவங்க படிப்பாங்க. அதெல்லாம் படிச்சு வரும். கடைசியா அபிராமி அந்தாங்கியோ படிச்சு அதுக்கு பிறகு மல்லாரி வாசிக்க சொல்லி குருக்கள் ஆசீர்வாதம் எல்லாம் சொன்னவரு மல்லாரி வாசிச்சு அம்பாளையோ முருகனையோ பிள்ளையாரையோ மேளதாளத்தோட கொண்டுருவாங்க. இது திருவிழா விதி. இதுல தேர் திருவிழாவும் சம்பந்தப்படும். வராங்க, நான் பார்த்து நேரம் 22:08 நிமிடங்கள் இருக்கின்றது. இணையும் உறவுகள் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். இங்க செவ்வாய்க்கிழமை எங்கேயும் போறது இருக்கு. ஆடிச்செல்வம் போறேன் அண்ணியா, நாளை போவேன். ஓ, பக்கத்தில் தானே பாபா கோயில், பிரமுருகன் கோயில், இப்படி ஒரு எல்லா கோயிலையும் போயிட்டு 2-3 நாளா வெதர் கொஞ்சம் மோசமா இருக்கு. இன்னும் வெயில் இல்ல, வெயில் இல்ல, நல்லா இருக்கு. நேற்று இன்றைக்கெல்லாம் நல்லா இருந்ததோ, இன்றைக்கு நல்லா இருக்கு. வெயில் இருந்தால் கஷ்டமாக இருந்திருக்கும். இன்றைய வெதர் ஓகே. யாரும் வராங்க, 23 ஆகிவிட்டு 2-3 நாளா வெளியாட்டா. நீ காலையில் யாருக்குமே அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. 9 மேலதான் வரைச்சு. ஐயா பிஸி தான். காலையில் 8 மணிக்கு வந்துடுவாங்க. என்னது சாதகம் பார்க்கறதுக்கு ஐயா? சாதகம் பார்க்கறதுக்கு இந்த பரிகாரங்கள். இப்போ எல்லாரும் இந்த கல்யாணம் தடபடுது தானே. இந்த ஆடி மாசம் ஆடி பூரத்துல அம்பாளை வழிபாடு செய்வது, ஆடி மாசத்துல பித்திருக்கள் தோஷம் இருந்தா அப்பா அம்மாவுக்கு எழுதி அதை பிரார்த்தனை பண்றது, இதெல்லாம் செஞ்சு இவர்களுடைய ஆசி கிடைக்கும். இறந்தவர்கள் கனவில் வந்தா என்ன நடக்கும் ஐயா? இரவிலே, அதாவது எங்க அப்பா சொல்லுவார், அவங்களுடைய திவசம் வரப்போகுது என்பதாக இருந்தால் சில நேரம் நினைவூட்டுவாங்களாம், எனக்கு பசியா இருக்கு சாப்பாடு. நாங்க அப்படி பார்த்தோம்னா முன்னுக்கோ பின்னுக்கோ அவங்களுடைய நினைவு நாள் போயிருக்கும். அதாவது இங்கிலீஷ் டேட் பிரகாரம் போயிருக்கும். இந்த தமிழ் திதி வருந்தானே, பிரதமை முதலாகிய பௌர்ணமி அமாவாசை வரைக்கும் உள்ள திதிகள் இருந்தால் உடனே நாங்கள் கொஞ்சம் சமைச்சு பாப்பாக்கு கொடுத்து அவங்களுக்கு ஆலயம் சென்று வழிபாடு நண்பர்கள் நட்பு பாராட்டும் மகத்தான ஜூலை மாதம். ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு பேர் வைக்கிறதானே ஐயா? ரொம்ப நல்லா இருக்கு.
நண்பர்கள் சொன்னாலே போதும். ஒரு தான் கிடைக்கும், நல்ல நண்பர்கள் கிடைக்கும். என்ன சொல்றது? ம். இத்தனை வருஷமானாலும் இந்த பாடசாலையில படித்த ஃப்ரெண்ட்ஸுகளை பார்க்கும் போதே அது சரி, ஆமாம். பழைய பாடசாலை நினைவுகள் வரப்பா. இந்த படம் நல்லா பின்னுக்கு போட்டிருக்கீங்க, லைட் இருக்கு. எனக்கு ஒரு பாக்கு மரமோ இலுப்ப மரமோ இல்லாதமோ குரோட்டன் மரம் ஐயா, அது தான் நினைக்கிறேன் தெரியா. ஆ அதாவது ஒயிட் அண்ட் பிளாக் அண்ட் ரெட் ரொம்ப நல்ல கலர்ல செட்டான கலரா இருக்கு. கேட்டுக்கொண்டு நாங்கள் 26வது எல்லாம் நிறைவு செய்யலாம். விட வைத்துக்கொள்வோம் ஐயா, நீங்களும் பேசிதானே. குரு பூர்ணிமா தினத்தை ஒன்று எல்லா குருமார்களுக்கும், அதாவது எழுத்தறிவித்தவன் இறைவனாகும். எழுத்து எல்லாத்துலயும் கார் ஓட்டணும்னு சொன்னாலும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். அது மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் செய்வதற்காக வந்த குருமார்களுக்கு எல்லாருக்கும் நன்றியை தீர்விட்டு குரு பாதாரத்தை கும்பிட்டு இன்றைய நாள் நேராக அமைப்பு ஆறு தளந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, தனியேர் வாழ்க, குடம் வாழ்க, செல்வர்களே இவன் வாழ்க, ஆனிதன் நடக்கும் வாழ்க, மாறிலா வண்டி வாழ்க, வாழ்க என்பது இந்த நாமம். உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று தங்கள் கருத்துக்களை தெரிவித்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் 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 வணக்கம். மிக்க மிக்க நன்றி ஐயா. தொடர்ந்து கொள்வோம் 544 அடுத்த திங்கள். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது ஆன்மீக பாலம் தொகுப்போடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள் இணைந்திருந்தார்கள். இன்றைய பொழுதோ 543 இணைந்திருந்தோம். நன்றி, வணக்கம். அடுத்த தொகுப்பாளரும் கலக்கலாக வந்து உட்கார்ந்து